இல்லை லா அண்ட் ஆர்டர் ஃபெயிலியர்னு சொல்ல முடியாதுங்களா? உடனே அவங்கள சுட்டு பிடிச்சிட்டாங்க இந்த மாதிரிலாம். எனக்கு ஒன்று புரியல இந்த விஷயத்துலங்க. ஒரு குற்றம் நடந்துருச்சு, அது ஆஸ் சச் உங்களோட ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதை பிடிச்சிருக்கீங்க. இதை ஒரு சாதனையாக முதல்வர் உட்பட சொல்லிட்டு இருக்காங்க. நாங்கள் லா அண்ட் ஆர்டர்னு சொன்னது எல்லா யூடியூப் அதை பற்றின நியூஸ் எல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா 3 பேர் இல்லைங்களா? அந்த எத்தனை சிக்னல்ஸ் தாண்டி வந்திருப்பாங்க. போதையின் ஆளுமையில் இருந்தாங்க, தண்ணி அடிச்சிருந்தாங்க அவங்க. அதைய பார்க்கறக்கு எத்தனை பேர் ஒரு சாதாரணமாக ஒரு வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரம் போகிறக்குள்ளே நீங்கள் ஆல்கஹால் டிடெக்டர் வச்சு பிடிக்கிறீங்க. அப்போ அது எதுவும் பிடிக்கல இல்லைங்களா? லா அண்ட் ஆர்டர் அங்கேயே ஃபெயிலியர் ஆகிருக்குங்கிற. ரோந்து அத்தனை சிசிடிவி இருக்குது, சர்வேலன்ஸ் போயிட்டுருக்காங்க, ரோந்து ஹைவே பேட்ரோல் இருக்குது, சிட்டிக்குள்ளே பேட்ரோல் இருக்குது. இதில் எதுலேயுமே தட்டுப்படாமல் இது நடந்திருந்ததே வந்து ஒரு லா அண்ட் ஆர்டர் இஷ்யூவாக தான் நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எத்தனை தேடுதல் பிடிச்சி 4 மணிக்கு பிடிச்சான்னு சொல்கிறாங்க. இது வந்து சாதாரணமான ஒரு ப்ரொசீஜர் தான். இது உடனே பிடிச்ச ஒரு சாதனையெல்லாம் சொல்லிட முடியாது. இது வந்து போலீஸ் செய்யக்கூடிய ஒரு வேலை தான்.